ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இனிய நண்பர்களே, காலை வணக்கம். நாம் திருவாசகம் எனும் தேனில் திருச்சாழல் பாடல்களை பாடி வருகிறோம். இக்காணொளியில் திருச்சாழல் 11 முதல் 15 வரையிலான பாடல்களை பாடி பொருள் உணர்வோம். முந்தைய காணொளிகளை காண கீழே அளித்துள்ள இணைப்புகளை காண்க. திருச்சாழல் பாடல்களின் சிறப்பை பற்றி சொல்லுகையில், தில்லையில் ஈழத்து மன்னன் தன்னுடைய பௌத்த பிக்குகளுடன் வந்திருந்தான். அவனுடைய ஊமை மகளை பேச வைப்பதற்காகவும் புத்த மதத்தினரின் வாதங்களை முறியடிக்கவும் மாணிக்க வாசகர் இப்பதிகத்தை பாடினார் என்பது வரலாறு. இறைவனின் தோற்றத்திலும் செயலிலும் உள்ள முரண்பாடுகளை தாண்டி அவர் எல்லா உயிர்களுக்கும் தலைவன் என்பதை இந்த பாடல்கள் நிலைநாட்டுகின்றன. வாருங்கள், 11 முதல் 15 வரையிலான பாடல்களை ஒவ்வொன்றாக படிப்போம். பாடல் எண் 11. நங்காய் இதென்ன தவம் நரம்போடு எலும்பணிந்து கங்காளம் தோள்மேலே காதலித்தான் காணேடி. இது கேள்வி. பதில்: கங்காளம் ஆமா கேள், காலாந்த திருவர் தங்காலம் செய்ய தரித்தனன் கான் சாழலோ. கேள்வி என்னவென்றால், தோழியே, நரம்பினையும் ஓட்டினையும் எலும்பினையும் அணிந்து கொண்டதும் அல்லாமல் முழு எலும்பு கூட்டினையும் தோல் மேலே தாங்க விரும்பினான் சிவபெருமான். இது என்ன தவ வேடம் என்று கேட்டதற்கு பதில் என்ன சொல்கிறார்? எலும்பு கூடு வந்த விதத்தை கேட்பாயாக. சிவபெருமான் கால சம்ஹார மூர்த்தி, அதாவது காலனை வென்றவர், மற்றும் சங்கார மூர்த்தி, அழிப்பவர். அந்த வடிவத்தை அது குறிக்கிறது. பழைய காலத்தில் திருமால், பிரம்மன் ஆகிய இருவர் உள்ளிட்ட அனைவரையும் அழித்து அவர் எலும்புகளை தரித்து கங்காளராக விளங்குகிறார் என்று பதில் கூறப்படுகிறது. அடுத்த பாடல்: காணார் புலித்தோல் உடைதலைவூன் காடுபதி, ஆனால் அவனுக்கு இங்கு ஆட்படுவார் ஆரேடி. பதில்: ஆனாலும் கேளாய் அயனும் திருமாலும் வானாடார் கோவும் வழியடியார் சாழலோ. கேள்வி என்னவென்றால், தோழியே, அவனுடைய ஆடை காட்டில் வாழ்கின்ற புலியினுடைய தோல், மண்டை ஓட்டிலே உண்பவன், மயானத்தில் உறைபவன். இவ்வாறு அறுக்கும் அச்சிவபெருமானுக்கு இந்நில உடைமைப்படுபவர் யார் என்று கேட்கிறார். அதற்கு பதில்: அவ்வாறாயினும் அதை பற்றி சொல்கிறேன் கேள். பிரம்மனும் திருமாலும் கேவலோக தலைவனாகிய இந்திரனும் அவனுக்கு பரம்பரையாய் அடியார்களாய்த்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்த பாடல்: மலையறையன் பொற்பாவை வாழ்நுதலால் பின்திருவை உலகறிய தீவொட்டான் எண்ணுமது என்னேடி என்று கேட்டவுடன் அதற்கு உலகறிய தீவேளா ஒழிந்தனேல் உலகனைத்தும் கலைநவின்ற பொருள்கள் எல்லாம் கலங்கிடுங்கான் சாழலூர். கேள்வி என்னவென்றால், பனிமலை அரசனின் மகள் பொற்பதுமை போன்றவள், ஒளி பொருந்திய நெற்றியை உடையவள் உமாதேவி, அத்தகைய பெண் செல்வத்தை உலகினர் அறியும்படி அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொண்டான் என்பது என்ன என்று கேட்கிறார். அதற்கு பதில்: உலகினர் அறியும்படி அக்னி சாட்சியாக அவன் திருமணம் செய்து கொள்ளாவிடில் எல்லா உலகமும் நூல்களில் கூறிய எல்லா கருத்துக்களும் நிலைமாறும் என்று அறிக. அதாவது யோகியாயிருந்து யோகத்தை அருளுவது போல இல்லறத்தில் இருந்து இல்லறத்தை நடைமுறை செய்து உலக மக்கள் அதை கடைபிடிக்கவும் இறைவன் அறம் முதலியவற்றை சொல்லிக் காட்டுதலே அல்லாமல் அதை செய்தும் காட்டுகிறான் என்பதை வலியுறுத்துகிறது இந்த பாடல். அடுத்த பாடல்: தென்புக்க தன்பனை பானை சூழ்தில்லை சிற்றம்பலவன் தான் புக்கு நட்டம் பயிலுமது என்னேடி. கேள்வி. பதில்: தான் புக்கு நட்டம் பயின்றிலனேல் தரணியெல்லாம் ஊன் புக்க வேர்க்காளி கூட்டம்கான் சாழலோ. அதாவது கேள்வி என்னவென்றால், தோழியே,
தேன் பொருந்திய குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த தில்லை திருச்சிற்றம்பலம் உடையான் தான் திருவாலங்காட்டுக்கு சென்று திருநடம் பண்ணியது என்ன காரணம் என்று கேட்கவும் அதற்கு பதில் சொல்கிறார், தான் அங்கு சென்று திருநடனம் செய்யாவிடில் உலகமெல்லாம் புலால் பதிந்த வேலாயுதத்தை உடைய காளிக்கு ஊட்டப்படும் உணவாகிவிடும் என்றறிக. அதாவது உலகில் அழிவுகள் பெருகி காளியின் ஆதிக்கத்திற்கு ஆட்பட்டு உலகமே அழியாமல் காப்பதற்காகவே இல்லை அம்பலத்தில் சிவபெருமான் நடனமாடி அருட்பார்வையால் உலகை காக்கிறார் என்பது இதன் உட்பொருள். அடுத்த பாடல். கடகரியும் பரிமாவும் பேரும் உகந்தேராதே இடமும் உகந்து ஏறியவாறு எனக்கூறிய எம்பேடி. இதற்கு பதில், தடமதில்கள் அவை மூன்றும் தழலழித்த அந்நாளில் இடவமதாய் தாங்கினான் திருமால்கான் சாழலோ. கேள்வி என்னவென்றால், மதம் பொருந்திய யானையிலும் குதிரையிலும் தேரிலும் விரும்பி ஏறாமல் எருதினை விரும்பி ஏறிய விதத்தை எனக்கு விளங்கும்படி சொல்வாயாக தோழி என்று கேட்கிறார். அதற்கு பதில், பெரிய மதில்களாகிய 3 கோட்டைகளையும் நெருப்பில் எரித்து சாம்பலாக்கிய அக்காலத்தில் திருமால் எருது உருவம் கொண்டு இறைவனை சுமந்தான். ஆகவே காளையை வாகனமாக்கிக் கொண்டான் சிவபெருமான். தன்னை நாடி வந்தவர்களுக்கு அவர்களின் அன்புக்கு கட்டுப்பட்டு வாகனமாகவும் அருளாளனாகவும் காட்சி அளிக்கிறார் என்பதைத்தான் இது குறிக்கிறது என்று இந்த மட்டில் இந்த பகுதியில் திருச்சாளர் பாடல்களை நிறைவு செய்கிறேன். ஓம் நம சிவாய. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.